இப்ப நம்மளை அனுப்புறாரு, நம்ம எதை தேடுறோம்? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்க்கும் போது எதை தேடுறோம்? 30 நாள் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குறோம். இதுதான் நம்முடைய தேடுதல். ஆனா ஒரு இடம் வரும், நீங்கள் தேவனுக்குரியதை தேட தொடங்குவீர்கள். தேவனுக்குரியதை நீங்க தேட தொடங்கும் போது இந்த உலகத்துக்குரியதை நீங்கள் தேட மாட்டீர்கள், அது தானாய் வரும். இப்ப பவுல் சாப்பிடாம இருந்தாரா? திமோத்தேயு சாப்பிடாம இருந்தாரா? ட்ரெஸ் போடாம இருந்தாங்களா? இப்ப அவங்க டிராவல் பண்ணாங்களா இல்லையா? டிராவலுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? டாக்ஸ் கட்டணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காசு வந்துச்சு தானே. அப்ப இதையெல்லாம் தேவன் அவங்களுக்கு சந்திச்சார் தானே. சந்திக்காம இருந்தாரா? உடனே அடுத்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும் துறவிகள். கல்யாணம் பண்ணி இருந்தா தெரியும். பேதுருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எங்க போனாலும் மனைவியை கூட்டிட்டு போனாரா இல்லையா? பிலிப்புவுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு இருக்கா இல்லையா? இப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்திருக்காங்க தானே. அதுல கல்யாணம் ஆனவங்களும் சொத்தை வித்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அனனியா சப்பீரால் மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்தாங்க தானே. ஆனா அதற்கு நடுவில் அவர்கள் தங்களுக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடினார்கள். எத்தனை % நீங்க கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறீர்கள் என்பதுதான் எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும் என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை தேடுகிறதுக்கும் கிறிஸ்து உங்களை அனுப்புகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய ஒத்துமை இருக்குது. உங்களை கிறிஸ்து அனுப்ப வேண்டும் என்றால் உன் தேவைகள் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கணும். இயேசு உங்களை அனுப்புறாரு, அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குரியதை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். அங்கதான் பிரச்சனை இருக்குது. இப்போ கேயாசி ஊழியத்தை ஒப்பு கொடுத்து வந்துட்டார் எலிசா கிட்ட, வந்தாச்சு. இப்போ கேயாசி எதுக்குரியதை தேடுறாரு? தங்களுக்குரியதை தேடுகிறார். அவன் எதுக்குரியதை தேடி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருக்கணும். கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருந்தா எலியா கிட்ட இருந்தது எலிசாவுக்கு எப்படி வந்துச்சு? 2 மடங்கு. எலிசா கிட்ட இருந்து கேயாசிக்கு எப்படி வந்திருக்கும்? 4 மடங்கு. இப்போ அவன் தேவை எதன் மேல இருக்குது? தனக்குரியது மேல இருக்குது. அதனுடைய விளைவு அவன் சொல்றான், தோப்புகளை வாங்க போற, திராட்சை தோட்டத்தை வாங்க போற, ஒலிவ தோப்பு வாங்குவேன், வீடு வாங்குவேன், எல்லாம் வாங்குவேன். ஆனா இதனுடைய முடிவு குஷ்டமாக இருக்கும். ஆனா நீ எதையும் வாங்க மாட்ட, அதனுடைய முடிவு நீ பரத்துக்கு ஏறி போகிறதாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுவதற்கும் தேவனுக்குரிய தேடுவதற்குமான டிஃபரன்ஸ். நீ தேவனுக்குள்ள வளர 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 உன் தேவை குறைஞ்சிக்கிட்டே போகணும். உன் தேவை குறையவே இல்லை, உன் தேவை அப்படியே இருக்குது அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள வளரல, கிறிஸ்து உன்னை அனுப்ப முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஊழியத்தில் மட்டும் இல்ல, உலக வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்கள் தேவைகள் எதை குறித்து இருக்கிறது? ஒரு பீரியட்ல உங்களுக்கு தேவையே இருக்காது, ஆனால் எல்லாம் நிறைவா இருக்கும். இயேசு சொல்றாரு, நீங்கள் அப்பொழுது என்னிடத்தில் எதையும் கேட்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். இப்போ நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்கு முழுசா தேட தொடங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஆனா அது லக்ஸூரியா இருக்காது, நீடா இருக்கும், தேவையாக இருக்கும். அதை பரலோகம் கன்ஃபார்மா பார்த்துக்கும். நம்முடைய தேவன் நம்மளை சட்ட துணிமணி இல்லாம சாப்பாடு இல்லாம நடுத்தரில் விடுற தேவனே கிடையாது. கன்ஃபார்மா எல்லாம் கொடுத்துருவார். ஆனா நீங்க தேடுறது தேவனுக்குரியதாக இருக்கணும். கிறிஸ்துவின் ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உலகத்துக்குரியதை தேடினீங்கன்னா, தங்களுக்குரியதை தேடினீங்கன்னா பரலோகம் அனுமதிக்காது. நீங்க கிறிஸ்து உங்களை அனுப்பணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் தேவைகள் என்னன்னு பாருங்க, அதுவே உங்களுக்கு சொல்லிடும். உங்களுடைய ஆசை எது மேல இருக்குது, உங்க வாஞ்சை எது மேல இருக்குது. ஒரு இடத்துல வர முடியும், நான் சொல்றது முடியும். ஒரு இடத்துல இந்த பூமியில் எனக்கு தேவை இல்லை, எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, அது எல்லாத்தையும் பரலோகம் கொடுத்துருக்கு, எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து. நீங்க வருவீங்க பாருங்க, அப்ப நான் சொல்றதுனுடைய முழு பவர் உங்களுக்கு புரியும். அது ஒரு சூப்பரான லைஃப். அந்த லைஃப் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அது என்ன கலர்ல இருந்தாலும் சட்டையை போட்டு போவாங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? ஒரு பீரியட்ல நம்ம சொல்லுவோம், எனக்கு பகல்ல இப்படி இருந்தாதான் முடியும், மத்தியானம் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும், நைட்ல நமக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இது எதுவுமே இருக்காது. எதை வேணாலும் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், எங்கே வேணாலும் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு டிசைன் இருந்திருக்கும், அந்த டிசைனை உடைக்கிறது தான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுறது. நான் இப்படித்தான், நான் ஆக்சுவலாங்க ஒரு ஸ்ட்ரைப்டு போட்ட ஷர்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன்,
அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் இந்த குவாலிட்டியில் நான் போட்டு இன் பண்ணி நான் வந்து இந்த பிராண்டு பெல்ட் இல்லாமல் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குரியதை தேட ஆரம்பித்த பிறகு உங்ககிட்ட இருந்து முதல்ல உடையிறதே அந்த பிராண்டு தான். ஏன் தெரியுமா? இந்த பிராண்டு உடைஞ்சாதான் நீங்கள் கிறிஸ்துவின் பிராண்டாக மாறுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிராண்டாக மாறணும். கிறிஸ்து தான் நம்ம பிராண்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம்னு ஒன்று இருக்காது, ஆனால் தேவை இருக்கும். அந்த தேவையை பரலோகம் சந்திக்கும். விருப்பத்துக்கும் தேவைக்குமான வித்தியாசம் அது. அதான் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதை தேடுகிறீர்கள்? மற்றவங்க எல்லாம் தங்களுக்குரிய தேடுறாங்க. அனுப்பி வச்சா போயிட்டு வரும்போது அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் தீமோத்தேயு அப்படி இல்லை. பவுல் கொடுத்தானா தங்கிட்ட இருக்கிறதையும் கூட போட்டு செஞ்சுட்டு எவ்வளோப்பா ஆச்சு? 1.5 லட்ச ரூபா செலவாச்சு. 1 லட்சம் தானே கொடுத்து விட்டேன், அதை பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த 50,000 எங்கேருந்து வந்துச்சு? இருந்துச்சு விடுங்க. அதுக்கான கணக்கே சொல்ல மாட்டான். எப்படி செலவாச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல மாட்டான். அதை அவன் தான் போட்டிருப்பான். அதை அவன் சொல்லவே மாட்டான், யோசிக்கவே மாட்டான். ஒரு சில கூட்டம் இருக்கு, 1 லட்சம் கொடுத்துருப்பான், 80,000 செலவு பண்ணியிருப்பான். 20,000 கணக்கே இருக்காது. என்ன கணக்குனே தெரில, ஒரு 20,000 மிஸ் ஆகுது, எடுத்து வச்சுருப்பான். ஏன் இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம், நமக்குன்னு ஒன்று வேணாமா? நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒன்று வேணாமா? கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். இதை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டவர். நீங்கள் யோசிக்கிறதுல தான் அவர் உங்களை டிசைட் பண்ணுவார். நீங்கள் செய்கிறத வச்சு டிசைட் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்டு எதுக்கு பின்னாடி போகுது? உங்களை நம்பி ஆண்டவர் பணத்தை கையில் கொடுக்குறாரு. அந்த பணத்தில் 10 ரூபாய் இச்சித்தா கூட அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தூசி மாதிரி தள்ளி பாருங்கள். உங்ககிட்ட தான் கர்த்தர் லட்சத்தில் கொண்டு வந்து கொட்டுவார், கோடியில் கொண்டு வந்து கொட்டுவார். ஏன் தெரியுமா? அவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமைகளும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்பாலே போ சாத்தானேன்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஏன்? நான் தேட வந்தது இதை அல்ல, நான் தேட வந்தது இழந்து போன ஆத்துமாக்களை. நான் ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா 2 தூதனை கூட்டு வந்தால் போதும், மொத்த பூமியும் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அவர் மொத்த ராஜ்யத்தையும் கையில் கொண்டு போயிடுவார். அவர் சொல்கிறார், போட, இதுக்காக நான் வந்தேன். பல நேரங்களில் நான் ஊழியத்துக்கு வருகிறவர்களை பார்த்து சொல்லுவேன், கிறிஸ்து அப்போஸ்தலரை கூப்பிட்டாரு அனுப்பலான்னு. வாங்கப்பா, உங்களுக்கு அப்போஸ்தலன் பேர் வச்சுட்டேன், அனுப்ப போகிறேன், ரெடி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒருத்தன் கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னை அனுப்புறது வேற விஷயத்துக்குடா, நீ எதை எதிர்பார்க்குற? அவன் சொல்கிறான், இல்லை இந்த பணக்கார வாலிபன் எதையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் பணத்தை விடமாட்டேன்ட்டான். நம்ம ஆளு போட்டு விட்டு வந்தவர், அவர் கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 100 ரத்தினியை திருப்பி கிடைக்கும். ஓ அப்படியா? அடுத்த வசனம், இங்கே இல்லை அங்கே. அப்போ இங்கே கிடைக்கும், வாங்க. என்ன கிடைக்கும்? உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு ஒருத்தன் உன்னை கூட்டி கொண்டு போவான். உன்னுடைய அரைக்கட்சியை இன்னொருத்தன் கட்டுவான். என்ன சொல்ல வரீங்க? நீ எப்படி சாவ போறேன்னு சொல்கிறேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவ்வளோத்தான், வா, உன்னை நான் கூப்பிட்டது வேற விஷயத்துக்கு. நிறைய பேர் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதே எதுக்கு வரான்னு தெரியுமா? வரும்போது நீங்கள் அப்படி தான் வருவீங்க, நியாயம். ஏன்னா வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைக்கிறார். உள்ளே வரும்போது நீங்கள் அப்படி தான் வருவீங்க. என் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குது, நான் வந்து என் பிஸ்னஸ் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இப்போ வருவார், ஆசீர்வதிச்சோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க? நீ பிள்ளை உள்ளே வர மாட்டிய? வந்தாச்சு இல்லை? வந்தாச்சு. நல்லா ஸ்வீட் சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. ஒரு டாக்டர் இருந்தார், அவர் சொன்னார், என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. அவர் அப்படி தான் சொன்னார். என்னென்ன வேணுமோ எல்லாம், இந்த ஹெல்த் ட்ரிங்க்குன்னு ஒன்று குடிப்பாங்கல்ல, உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்த் ட்ரிங்க்குன்னு ஒன்று குடிக்கிறாங்க எல்லாரும். போன உடனே சிக்கன் மட்டன் கிட்டன் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் நல்ல ஹெல்த் ட்ரிங்காக இருக்குது, இந்த மெத்தட் வந்து நல்ல மெத்தடாக இருக்குது. சிக்கன் லிட்ரலாகவே அன்றைக்கி வந்து கறி குழம்பு மீன் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கே, நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அவர், ஐயா நல்லா சாப்பிடுங்கயான்னாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னார், ஐயா நாளையிலேருந்து எதுவுமே கிடையாது, நாளையிலேருந்து ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன், நான்வெஜ்ஜெல்லாம் தொடப்படாது. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக உங்களை நல்லா சாப்பிட வச்சோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபுல் மீல்ஸ் போட்டு தான் கூப்பிட்டு வர்றாரு. உங்கள் கடன் அடைக்கப்படுகிறது, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது,
நீங்கள் கேட்டது நடக்கிறது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவரே, நான் உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அப்புறம் எதுக்கு கொடுத்தீங்க? அப்போ கொடுத்தா தான் நீ வருவ. இப்போ நீ எல்லாத்தையும் விடு. இதுவரைக்கும் நீ தேடினது உனக்குரியது, இனிமேல் தேட வேண்டியது எனக்குரியது. நான் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு இருக்க வேண்டிய சுபாவம். மூணாவது, கிறிஸ்துவுக்குரியதை தேடணும். கிறிஸ்து இழந்து போனதை ரட்சிக்கும்படி வந்தார். அவர் இருக்கிறதை எடுத்துக்கொள்ள வரவில்லை, இழந்ததை மீட்க வந்தார். இன்னைக்கு நாம எல்லாருமே எதை விரும்புகிறோம்? எதெல்லாம் இழக்க போகிறோமோ அதை தான் விரும்புகிறோம். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது எதெல்லாம் இழக்க போகிறீங்களோ அத்தனையும் விரும்புகிறீங்க. ஆனால் எதை விரும்பணும்? இந்த பூமியிலிருந்து எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை நாம் விரும்ப வேண்டும். கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசியுங்கள். தீமோத்தேயுவுக்கு இருந்தான 4வது குடம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். 2வது, அவனை அனுப்புகிறதுக்கு எனக்கு இருக்கிறதான மிக முக்கியமான 4வது சுபாவம் என்னவென்றால், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான். தகப்பன் பிள்ளைக்கு செய்வது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா பசங்களுக்கு என்ன செய்யறாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்ததுலேருந்து அப்பா காப்பாற்றிக்கிட்டே வர்றார். ஆனால் பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வதுன்னா என்ன? பிள்ளை தகப்பன் ஊழியத்துக்கு செய்வது போல அவர் செய்யணுமா? இப்போ நமக்கு அதுக்கு ஒரே உதாரணம், பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் தான் பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சிட்டேன்பா. இதுதான் பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்காக சிருஷ்டித்தார்னே இருக்கு பைபிள்ல. பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்காக சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் பலியாகிறதுக்காகவே சிருஷ்டித்தாராம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை எதற்காக பிதா உருவாக்குனார்னா, அந்த ஆள் தத்துவம், இயேசுங்கிற ஆள் தத்துவம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபார் த குரூசிஃபிகேஷன். அப்ப இயேசு அப்படிங்கிற ஒரு நாமமும் இயேசுங்கிற ஆள் தத்துவமும் பூமிக்குள் வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்கிறேன், அதை தாண்டி நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா இன்னொரு பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் பண்றான். அவன் எப்படி செஞ்சிருக்கிறான் பாருங்க. வாசிங்க, லூக்கா 15:29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, தோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒருவனும் உன்னுடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்க, இவன் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஊழியம் பண்ணியிருக்கிறான். மூத்த குமாரன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனா அவன் பண்ணது எல்லாமே ஊழியம். அவன் சொல்றான், இது வரைக்கும் நீங்க சொன்னதுல ஒன்ன கூட நான் என்ன செய்யல, மீறவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே பர்ஃபெக்ட்பா. பிள்ளை சொல்றான் அப்பாவை பார்த்து, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சேன், ஒரு கற்பனை கூட மீறவில்லை. இது அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவல். அவன் சொன்னது இயேசு சொன்னதுக்கும் ஈக்குவல். அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு நியமித்தவைகளை அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் செய்யவில்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. நான் செய்யறது எல்லாமே எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அப்படித்தான், மீறி நான் ஒண்ணுமே சொல்ல, செய்து முடித்தேன். ஆனா இயேசுவுக்கும் மூத்த குமாரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்கிட்ட இன்னொரு லைன் சேர்த்து சொல்றான், என் கற்பனைகள் ஒன்றையும் நான் மீறவில்லை, அப்புறம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி. இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்னைக்காவது அப்பா நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரு, நம்ம போய் சந்தோஷமா இருக்கலாம். அவன் ஊழியம் செய்யறதுல அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இந்த இப்படி அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமே, அதுக்கு அப்பா நமக்கு ஏதாவது செய்வாரு, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு அப்பா கொடுப்பாரு, அப்பா நமக்கு ஏதாவது செய்வார். இப்போ இளையகுமாரனுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இளையகுமாரன் வந்து சொல்கிறான், நான் உங்கள் வீட்டில் என்னவா இருக்கிறேன், வேலைக்காரனாக இருக்கிறேன் போது அப்பா சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம் வா. வந்து ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார், எல்லாம் செய்கிறார். இப்போ ஆட்டுக்குட்டியை அடிப்பார்னு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா? இல்லை. அவன் வேலை செய்யத்தான் வந்தான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துப்பாரு,
நம்ம செய்கிற ஊழியத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் தீமோத்தேயுனுடைய ஸ்பெஷாலிட்டி. பவுலுக்கு ஊழியம் செய்வான், தகப்பனுக்கு செய்வது போல சொல்லுவான். ஏன்னாவது அப்பாவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ஊழியம் பண்ணுவானா? எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ பணிவிடை செய்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு அப்படி நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் சரியான ஊழியம் அல்ல. உங்கள் அன்பில் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, செத்துருவாங்க, கடைசி காலத்தில் நான் தான் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுத்தையும் வச்சுட்டு போல. அப்போ இவன் எதுக்கு பார்த்தான்? ஏதாவது செய்வார்னு பார்த்தான். ஆனால் அப்போ நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ அப்படி தான் அதுக்கு தான் பார்த்தியா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல, ஆனாலும் செய்யணுமா இல்லையா? அவன் செய்கிறான், செய்யல, எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது அது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டா அதுக்கு பேர் வேலை. நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பேர் வேலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்கறதுல கூட கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இவ்வளோ கொடுக்குறோம், ஆண்டவர் நமக்கு 100 அத்தனையா திருப்பி தருவார். அந்த ஆசையை உங்க மைண்ட்ல அவங்க போடுறாங்க ஒரு சிலர். நீங்களும் அந்த ஆசைக்குள்ள வந்துடுறீங்க. இவ்வளோ கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? திருப்பி தருவார், 1000 மடங்கு தருவார், 100 மடங்கு தருவார். அவர் தந்தாலும் சரி, தரா விட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். ஏன்? நான் என் கிறிஸ்து என் தகப்பன், நான் அவரை நேசிக்கிறேன்.